எக்ஸலண்ட். அட்வான்ஸ்டு ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த 2020 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கடினமான சூழ்நிலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே போராட்ட வீரர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு புதுமையான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டம், சந்தோஷம், துக்கம் இந்த மாதிரி போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், வருகின்ற ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எனக்கு ஏதோ புதுசாக எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த லாக்டவுன் பீரியட், முடிஞ்சு போன லாக்டவுன் பீரியட் நமக்கு உண்மையாலுமே ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருவோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே போவான். தயவு செஞ்சு மற்றவங்கள பார்த்து சந்தோஷப்படவோ இல்லை வருத்தப்படவோ படாதீங்க. ஏன்னா அவங்க எப்படி அவங்களுடைய கர்மா எப்படி இருக்கோ அது நடக்கும் கண்டிப்பாக. பட் நம்மளுடைய முயற்சி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பெஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்தோமா அப்படிங்கிறத தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உடல் நலனுடைய அக்கறையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதுக்கு முன்னால் ஒரு பெரிய மாயையில் இருந்தோம். எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனோம்னா சரி பண்ணி விட்ருவாங்கன்னு. இப்போ ஒரு லைசன்ஸ் வாங்கின கொல்ல கூட்டம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. போனாவே 1.5 லட்சம், திரும்பி வருமா வராதான்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இப்போ மக்களுக்கு தெளிவாயிடுச்சு. ஓகே, நம்மளை புத்திசாலி ஆக்குறோன்னு சொல்லிட்டு நம்மளை மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய தமிழர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள், சாப்பாட்டு விஷயங்கள், பயிற்சிகள், யோக முறைகள், இது எல்லாத்தையும் மீண்டும் நம்ம கொண்டு நம்மளை நாமளே பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த தீபாவளி மட்டும் இல்லை, வேறு எல்லா தீபாவளியும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் சார் ஏதாவது தீபாவளி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் டீமோட கன்சல்ட் பண்ணி இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்ல தீபாவளியாக அமையணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்திலேயே அறிவு அப்படிங்கிறது தான் உண்மையான அசட். நம்மளை விட்டு எப்போவுமே போகாது. கையில் இருக்கிற பணம், சொத்து எது போனாலும் சரி, இந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறோமோ அது நம்மளுடைய அழியா சொத்தாக நமக்கு கையில் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சொத்தை நம்ம இந்த பீரியடில் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம். முட்டாள்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்பெஷலாக எல்லாம் யாரோ ஒருத்தர் நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நடந்தால் சந்தோஷம். ஆனாலும் யாருமே வரலனாலும் நான் போராடி ஜெயிப்பேன், அதுக்குண்டான திறமையை நான் வளர்த்துக்குவேன் அப்படின்ற அந்த திறமையை வளர்த்துறதுக்கு நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு எங்களால் என்ற ஒரு டிஸ்கவுண்ட் 30% டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். பட் இது கோர்ஸ் இண்டிவிஜுவல் கோர்ஸு கிடையாது, பேக்கேஜஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா C++ லாஜிக்கல் திங்கிங் வாங்கணும் சார், ஆனால் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்தா பரவாயில்ல, இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நான் டெவலப்மெண்ட் பண்ணணும். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் நல்ல அறிவாளியாக இருக்கீங்க, ஆனால் இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம சேனலில் நிறைய பேர் தமிழ் அடிக்கிறாங்க. சார் நீங்கள் அடுத்ததாக இந்த வீடியோ போடுங்க, இப்படிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷனை, எங்களுடைய கமெண்ட் செக்ஷனை உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கங்க. இப்போலேருந்தே பாருங்கள். தப்பாக இருந்தால் கவலையே படாதீங்க. இந்த டைமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் ஆங்கிலம் அப்படின்னா முதல்ல எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபியர்னஸ் வரும். அது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஃபியர் பண்ணுவோம். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஏன்னா நான் எங்கே வேணாலும் போய் கேட்டு பார்த்துட்டேன், இதுக்குண்டான ஆன்சர் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. உண்மையாலுமே அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த உலகத்தில் 2% பேர் 100% பர்ஃபெக்டாக இருப்பான். அப்படி இங்கிலீஷை பொழந்து கட்டுவான். ஆனால் 98% பீப்புள் நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் தான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் பிறவியிலேயே ஆங்கிலம் படித்தவன், ஆங்கிலத்தில் பிறந்தவன்லாம் ரொம்ப கம்மி.
மற்ற எல்லாரும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷை வந்து செகண்டரி லாங்குவேஜாக தான் வச்சுருக்காங்க. நம்ம சினிமாவை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சினிமாலாம் வந்து முன்னாடியே வந்து எல்லாம் எழுதி அதை பார்த்து படிக்கிறாங்க, ரெக்கார்டட், அவ்வளோதான். மனிதர்கள் ஒருத்தர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவர் என்ன சொல்ல வராருங்கிறத தான் கவனமாக கவனிக்கிறாங்க. நீங்கள் வந்து தப்பாக பேசுனா போச்சு, இவன் தப்பாக பேசினா அப்படின்னு எவனும் கவலைப்பட போகிறது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். உலகம் முழுவதும் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ போனாங்க அப்படின்னா, விடுதலை புலிகள் காலத்தில் பல்வேறு நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இங்கிலீஷை பொழந்து கட்ட தெரியாது. ஆனால் எல்லா நாடுகள்லையும் அவங்க போய் சர்வே ஆகியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசினா அவ்வளோதான். இப்போ ஒரு இடத்துல போனோம் அப்படின்னோம்னா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து கண்டிப்பாக 98% பேர் வந்து என்ன பேசுகிறாருன்றதான் கவனிப்பான். இந்த இங்கிலீஷையே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக வந்து பெருமையாக நினைக்கிறான் பாருங்கள். அவன் தான் தப்பு கண்டுபிடிப்பான். நீ இப்படி பேசுகிற, அப்படி பேசுகிற, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, அசன்ட்டு சரியில்லை. இதெல்லாம் யார் பேசுவாங்க அப்படின்னா 2% பேர். அந்த 2% பேருக்காக பயந்துக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா 98% பேருக்கு நாம் அநீதி இழைக்கிறோம். நம்ம நினைக்கிறத சொல்லி கொடுக்கல, நம்மளுடைய திறமையை சொல்லி கொடுக்கல, இல்லை நம்ம திறமையை வெளியே காமிக்கல. அது அநீதி, இன்ஜஸ்டிஸ். இதை மட்டும் மைண்டில் வைங்க. ஸோ அதனால் இந்த 30% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எந்த பேக்கேஜ் வேணாலும், ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோன்னு சொல்லிட்டு எல்லா கோர்ஸும் கொடுத்துருக்கோம். சார் எதுக்கு சார் எல்லா கோர்ஸும் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தாங்க அந்த ஓவரால் பிக்சர் நம்ம மைண்டில் போய் செட் ஆகும். எல்லாத்தையும் ஒரு கோத்ரூ பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். யார் எதை பற்றி பேசினாலும் இந்த ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இவன் இதை தான் பேசுகிறான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு புத்தகத்திலே 1000 நாலேஜை கொடுத்தோம் அப்படின்னா பயமாக இருக்கும். ஆனால் 100 டெக்னாலஜியில் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா 100 டெக்னாலஜி கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓவரால் இந்த ஐடி ஃபீல்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, என்ன பேக்கேஜ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அந்த பேமெண்ட் லிங்கை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயிலாம் அனுப்பிச்சிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுடைய கோர்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். ஸோ எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ckA.collective.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைனா 8508502000க்கு கால் பண்ணலாம், அல்லது support@collective.inக்கு இமெயில் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.